இந்த எருமையோட பாருங்களேன் எவ்வளவு பெருசா இருக்குன்னு. நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ராட்சத எருமையோட வயது வெறும் 4 தான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா, உண்மைதான். இந்த ராட்சத எருமையோட வயது வெறும் 4 தான் ஆகுது. நீர் எருமைகளோட கூட்டத்தை சேர்ந்த ஒரு எருமை தான் இந்த ராட்சத எருமை. இந்த ராட்சத எருமை தான் இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மிக உயரமான நீர் எருமைங்கிற கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டையும் பண்ணிருக்கு. பிறக்கும் போதே இந்த ராட்சத நீர் எருமையோட உருவத்துக்கு ஏத்த மாதிரி இதோட உரிமையாளரால இந்த நீர் எருமைக்கு கிங்காங்கிற பெயரும் சூட்டப்பட்டிருக்கு. தாய்லாந்துல நக்கோன் ராட்சாசிமா அப்படிங்கிற ஒரு சிட்டி இருக்கு. அந்த சிட்டியில வாழ்ந்து வர்ற சுசாத் பூன்சாரோயன் அப்படிங்கிற ஒரு நபர் லின்லெனி அப்படிங்கிற பேர்ல ஒரு பண்ணை வச்சு நடத்திட்டு வர்றாரு. இந்த பண்ணை தொடங்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்துல இது ஒரு குதிரை பண்ணையா தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அந்த பண்ணையில நீர் எருமைகளை வளர்த்து அதை இனப்பெருக்கம் செய்யவும் ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த லின்லெனி பண்ணையில 2021 ஏப்ரல் 1ஆம் தேதி பிறந்த ஒரு நீர் எருமை தான் இந்த கிங் காங். இது பிறக்கும் போதே சராசரியான நீர் எருமையை விட அளவுல கொஞ்சம் பெருசா இருந்ததாகும். அதனாலதான் பிறக்கும் போதே இந்த நீர் எருமைக்கு இந்த பண்ணையோட உரிமையாளரால கிங் காங் அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்டதாகவும் சொல்றாங்க. இப்ப இந்த கிங் காங்கிற நீரிருமைக்கு வெறும் 4 வயசு தான் ஆகுது. ஆனா இதோட உயரம் 185 சென்டிமீட்டரை தாண்டிருச்சு. அது மட்டும் இல்ல, வெறும் 4வது வயசுல சராசரியா வளரக்கூடிய ஒரு நீரிருமையோட உயரத்தை விட இந்த கிங் காங்கிற நீரிருமை 50 சென்டிமீட்டர் அதிக உயரத்தோட இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு சராசரியான நீரிருமை 21 இருந்து 26 கிலோ வரைக்கும் உணவு உட்கொள்ளும். ஆனா இந்த கிங் காங் ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமா வைக்கோல், சோளம், அப்புறம் வாழைப்பழம்னு மொத்தமா 35 கிலோ வரைக்கும் உணவு சாப்பிடுது. அது மட்டும் இல்ல, இது சாப்பிடக்கூடிய உணவுகள்ல கிங் காங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி இதுக்கு வாழைப்பழம் தான் ரொம்ப பிடிக்குமா. நாம இதோட சைஸை பார்த்தாலே கண்டிப்பா இது பக்கத்துல போறதுக்கே நாம பயப்படுவோம். ஆனா இந்த கிங் காங்கை பத்தி இதோட உரிமையாளர்களும் இதை பராமரிக்கிறவங்களும் சொல்ற விஷயங்கள் நம்மளோட நினைப்புக்கு நேர்மாறா இருக்கு. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவன் பாக்குறதுக்கு ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா பயமுடுத்துற தோற்றத்துல இருந்தாலும் இவனோட குணம் ஒரு வளர்ந்த குழந்தை மாதிரி. இன்னும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, இவன் பெரிய ஒரு ராட்சத நீரிருமை உருவத்துல இருக்கக்கூடிய ஒரு செல்ல நாய்க்குட்டி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த கிங் காங் நீரிருமை மனுஷங்க கிட்ட பாசம் காட்டுமா, விளையாடும். இது எல்லாத்தையும் விட இந்த நீரிருமையோட தினசரி வாழ்க்கை முறையை கேட்டீங்க அப்படின்னா, நாம இந்த நீரிருமையா பிறக்கலைங்கிற ஏக்கம் உங்களுக்கு வரும். தினசரி காலையில சரியா 6 மணிக்கு இந்த கிங் காங்கிற நீரிருமை அதோட தூக்கத்துல இருந்து கண் விழிக்குமா. அப்படி இது தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா இதோட பராமரிப்பாளர்கள் இந்த நீரிருமையை குளத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இந்த கிங் காங் குளிக்குது. அப்படி நல்லா ஒரு குளியல போட்டதுக்கு அப்புறமா காலை உணவு உட்கொள்ளுது. அதுக்கப்புறம் ஃப்ரீயா நல்லா காத்தாட சுத்தி தெரிஞ்சு புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் 5:30க்கு ஒரு குளியல போடுது. குளிச்சுட்டு இரவு உணவை எடுத்துக்குது. உணவு நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறமா எந்த ஒரு கவலை இல்லாம நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகுது. இதுதான் இந்த கிங் காங் நீரிருமையோட தினசரி வாழ்க்கை முறையா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும்? சோ இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இந்த நீரிருமையை பத்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் உங்கள யாரெல்லாம் நாங்க இந்த நீரிருமையாவே பிறந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.